ஓகே, இன்றைக்கி நம்ம டாப் 10 பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து பெரிய பட்ஜெட் மூவிஸ், பெரிய ஆக்டர்ஸ் மூவிஸில் யாரோட மூவி நம்பர் 1ல் இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றது டாப் 10 பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. நம்ம கவுண்டவுனில் 10வது பிளேஸை பிடிச்ச படம் பார்த்திங்கன்னா மாமன்னன். இது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்த படம். ஒரு ரியல் ஸ்டோரியை இன்ஸ்பைரிங்காக எடுத்த ஒரு படம் இது. பட் கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டாக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஒரு பக்கம், நல்லா இல்லைன்னு ஒரு பக்கம். பட் ஆனால் அல்டிமேட்டாக படம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கரியர்லேயே இது ஒரு பெஸ்ட்டு மூவின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம பிளேஸில், நம்ம கவுண்டவுனில் 10th பிளேஸை பிடிச்ச படம். நம்ம கவுண்டவுனில் 9வது இடத்துல இருக்கிறது வாரிசு. இதுவும் சேம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நல்லா இல்லைன்னு ஒரு கான்ட்ரவர்சி. ஆனால் பட் விஜய் ஃபேன்ஸ் லைக் பண்ணாங்க, அதனால் படம் வந்து நல்லாவே ஓடிச்சு. ஓப்பனாக சொல்லணுன்னா விஜய் அப்படின்ற ஒரே ஒரு பர்சனுக்காக ஓடின படம் இது. கதைக்காகவோ இல்லை படத்துக்காகவோ இந்த படம் ஓடவே இல்லை, அது மட்டும் உண்மை. ஏன்னா இந்த படத்தில் விஜய் சாரை தவிர வேறு யார் நடிச்சு இருந்தாலும் இந்த படம் ஃப்ளாப் தான். ஒரு ஃப்ளாப் ஆக வேண்டிய படத்தை சீரியல் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சியான டாக் வந்தாலும் இந்த மூவியும் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், த ஒன் அண்ட் ஒன்லி விஜய் சார். ஸோ இந்த மூவி நம்ம கவுண்டவுனில் 9th பிளேஸில் இருக்குது. நம்ம கவுண்டவுனில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் துணிவு. 8வது இடத்த பிடிச்சிருக்கு. நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான், வாரிசு துணிவு ரெண்டுமே ஒரு கிளாஷில் வந்த மூவி. பட் கிளாஷில் வந்தாலும் வாரிசை விட துணிவு ரொம்ப நல்லா இருந்ததுன்ற டாக் உண்மை. பிகாஸ் அது நான் ஆல்ரெடி சொன்னது தான், விஜய் சார்ன்ற ஒரே ஒரு பர்சனுக்காக ஓடின படம் அது. கதைக்காகவோ வேறு எதுக்காகவும் ஓடலை. பட் இந்த படம் வந்து அஜித் சார் அப்படின்ற பர்சனுக்காக இந்த படம் ஓடி இருந்தாலும் கூட பெரிய சப்போர்ட்டாக ஸ்டோரி இருந்தது, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தது, நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தது, நல்ல டைரக்டர். ஸோ அதனால் இந்த படம் வந்து வாரிசை விட ரொம்ப நல்லாவே போச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அல்டிமேட் சார் அஜித் குமாரோட துணிவு படம் தான் 8வது பிளேஸில் நம்ம கவுண்டவுனில். அடுத்தது நம்ம கவுண்டவுனில் பார்க்க போகிற படம் வாத்தி. இது நம்ம கவுண்டவுனில் 7வது பிளேஸை பிடிச்ச படம். இது ஸ்டோரி வைஸ் நல்லா பெட்டராக இருந்தாலும் தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக ஆயிடுச்சு. கர்ணன் மற்ற படங்களை விட இந்த படம் வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. பட் தமிழை விட தெலுங்கில் ரொம்ப நல்லா போச்சு. இங்கே தனுஷ் ஃபேன்ஸ் நல்லாவே கொண்டாடினாங்க. அதுக்காக ரொம்ப மோசமான படம்னு சொல்லிட முடியாது, ஆவரேஜான மூவி, பட் நல்லாவே போச்சு. இது நம்ம கவுண்டவுனில் 7th பிளேஸில் இருக்குது. நம்ம கவுண்டவுனில் 6வது இடத்த பிடிச்ச படம் மாவீரன். SK சிவகார்த்திகேயன் அவர்களோட படம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சிவகார்த்திகேயன் படத்தை விட இதில் சிவகார்த்திகேயனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டிங் ஓரியன்டான மூவியாக இருந்தது. ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் கிடைச்ச ஒரு படமாக இருந்தது சிவகார்த்திகேயனுக்கு அவரோட கரியரில். அந்த சேம் டைம் கலெக்ஷன் வைஸும் பார்த்திங்கன்னா பெட்டராகவே இருந்தது. ஸோ இந்த படம் நம்மளோட கவுண்டவுனில் 6th பிளேஸ், 6வது இடத்த பிடிச்சிருக்கு. நம்மளோட கவுண்டவுனில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் மார்க் ஆண்டனி. இது நம்மளோட கவுண்டவுனில் 5வது இடத்த பிடிச்ச படம். இதில் விஷாலுக்கு வந்து ஆஃப்டர் லாங் டைம், பெரிய கேப்புக்கு அப்புறமா ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு படம். நல்ல ஸ்டோரி, டைம் ட்ராவல் படம். அதில் முக்கியமாக SJ சூர்யா அவர்களோட ரோல் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். இந்த படம் ஓடுனதுக்கு மேக்ஸிமம் கிரெடிட்ஸ் வந்து நம்ம SJ சூர்யா சாருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அப்படி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான படம். இந்த படம் நம்ம கவுண்டவுனில் பிடிச்சது 5வது இடம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் ஜிகர்தண்டா XX. இது நம்ம கவுண்டவுனில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. லாரன்ஸ் அவர்களோட படத்தில் வந்து இது ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு படமாக அமைஞ்ச ஒரு நல்ல மூவி இது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷனில் வந்த இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு படமாக அமைஞ்சுது. எல்லார்கிட்டையுமே நல்ல பேர் எடுத்து கொடுத்த ஒரு நல்ல படமாக இருக்குது.
ஸோ நம்ம கவுண்டவுனில் இந்த படத்துக்கு 4வது பிளேஸ். அடுத்தது நம்ம கவுண்டவுனில் 3வது பிளேஸ் பிடிச்ச படம் பொன்னியின் செல்வன் PS2. இந்த படத்தில் ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம், த்ரிஷா இப்படி கிட்டத்தட்ட நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருந்தாலும் மேக்கிங் வைஸ் பார்த்திங்கன்னா PS1 அளவுக்கு இருந்ததானா இல்லை, அதுதான் உண்மை. பட் கலெக்ஷன் வைஸ் பெட்டராக இருந்தது, PS1 அளவுக்கு இல்லை. இந்த படம் நம்மளோட கவுண்டவுனில் 3rd பிளேஸ் 3வது இடத்த பிடிச்சிருக்கு, பொன்னியின் செல்வன். அடுத்தது நம்ம கவுண்டவுனில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்க படம் லியோ. இந்த லியோ மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம். லியோ ஸ்கேம், லியோ டிசாஸ்டர், இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் பட் நான் ஸ்டார்டிங்கே வாரிசுக்கு சொன்ன அதே ஃபீட்பேக் தான். விஜய் அப்படின்ற ஒரே ஒரு பர்சனால் ஓடின படம் தான் லியோ. அவருக்காக மட்டுமே ஓடின படம். இதில் லோகேஷ் கனகராஜ் கூட சொல்ல முடியாது. லோகேஷ் கனகராஜ் லியோ விஜய் அப்படின்றதால ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷனை லோகேஷ் கனகராஜ் ஃபுல்ஃபில் பண்ணலன்றது தான் உண்மை. பட் விஜய் அவரோட பங்கை அவர் கரெக்டாக பண்ணி இந்த படத்தை ஃபெயில் ஆக வேண்டிய ஒரு படத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டார். அது அவரோட வேலையை அவர் கரெக்டாக முடிச்சிட்டார். அதுதான் விஜய் தளபதி. ஓகே, இது நம்ம பிளேஸில் நம்ம கவுண்டவுனில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம கவுண்டவுனில் அடுத்தது நம்பர் 1 ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது ஒரு பெரிய மாஸ் ஹிட்டான படம். பட்டு இதில் மெயினாக டைரக்டரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஹீரோவுக்கு இது எத்தனையோ வெற்றிகளில் இதுவும் ஒரு வெற்றி. பட் அந்த டைரக்டருக்கு இந்த வெற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான வெற்றியாக இருந்தது. ஆனால் அதை ஜெயிச்சு காமிச்சிட்டாரு. அவர் ஹீரோ எத்தனையோ மாஸ் படத்தில் நடிச்சிருந்தாலும் அந்த ஹீரோவை ஒரு கிளாஸாக காமிச்சு அந்த கிளாஸில் ஒரு மாஸை காமிச்சார். பார்த்தீங்களா, ரியலி ஹீ இஸ் த கிரேட் டைரக்டர். மறுபடியும் நான் ஒரு பெஸ்ட் டைரக்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணார். ஹீ இஸ் நன் அதர் தென் நெல்சன். அவரோட படம் ஜெயிலர், நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட படம். அதுதான் இப்போ நம்ம கவுண்டவுனில் நம்பர் 1st பிளேஸில் பிடிச்சிருக்கு. இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த ஒரு படம், மோர் தென் 700 crores கரெக்ட் பண்ண படம். அதுதான் நம்பர் 1. இதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இது நம்ம சேனலில் ரொம்ப ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்குறோம். இதில் கண்டிப்பாக ஒப்பீனியன்ஸ் டிஃபர் ஆகலாம். அப்படி உங்கள் ஒப்பீனியன்ஸ் டிஃபராக இருந்ததுன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் தாராளமாக. எல்லாரோட கமெண்ட்ஸும் இங்கே கண்டிப்பாக வெல்கம் பண்ணுவோம். நம்ம எல்லாருக்குமே காமனான ஆள். ஸோ அதனால் எல்லாமே ரொம்ப கால்குலேட்டடாக காமனாக தான் நான் இந்த இதை லைனப் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது செகண்ட் ஒப்பீனியன் இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ கேன் லீவ் யுவர் கமெண்ட்ஸ் இன் கமெண்ட் பாக்ஸ். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இது என்னோட ஒப்பீனியன், பர்சனல் ஒப்பீனியன். அஃப்கோர்ஸ் இதில் செகண்ட் ஒப்பீனியன், செகண்ட் தாட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது இருக்கலாம். பட் இந்த சேம் டைம் நம்ம எப்போவுமே லைம்லைட் மீடியா தமிழ் எப்போவுமே உண்மைக்கு பக்கத்தில் தான் இருக்கும், பிசைட் த ட்ரூத் தான் இருக்கும். ஸோ அப்போது நம்ம பேசுகிறது, நம்ம சொல்கிறது ஹானஸ்ட்டாகவும் ரொம்ப ஒரு நேச்சுரலான ரிவ்யூவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். பாய்.